ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ மார்னிங் வந்து நம்ம என்ன பார்த்தோம், எப்படி வந்துட்டு தமிழ் புக்ஸ் என்னென்ன புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும், என்னென்ன புக்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த ஆர்டர் வைஸில் படிக்கணும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸுக்கு தான். ஸோ மேக்ஸுக்கும் சேம் அதே மாதிரி தான். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அகாடமி புக்கு வந்து எது வேணாலும் வாங்கிக்கோங்க. நான் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிடைச்ச புக் எதுனா வந்துட்டு நான் சாய்ஸில் வந்துட்டு இந்த பேசும் கணிதம் அப்படின்ற இந்த புக் வந்து பார்த்தோன்னா வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா 2 புக்ஸ் வந்து பார்த்தோன்னா வரும். இது ஒன்று, இந்த ப்ளூ கலரில் இது ஒன்று. ஸோ இந்த 2 புக்ஸும் வந்துச்சு. இந்த 2 புக்ஸுமே வந்து பார்த்தா வந்துட்டு ஓரளவுக்கு எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்த்தா வந்துட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் பார்த்தோன்னா வந்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக வேறு வந்துட்டு ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே 25 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் 20 above கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வந்துட்டு வாங்க முடியும். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா ப்ரொமோஷனில் அந்த மாதிரி கிடையாது. இது புக் வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா நல்லா உங்களுக்கு கிளியராக நல்லா சேம் அந்த புக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே பார்த்தோன்னா வந்துட்டு இதில் அழகாக பார்த்தோன்னா வந்துட்டு கவர் பண்ணியிருந்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸ்னாவே பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பயப்படுறீங்க. அதை பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸுன்றது நீங்கள் வந்து இந்த அதாவது வந்துட்டு இந்த ஒரு 10 டைப்ஸ் தான் இருக்குது, ஒரு 12 டைப்ஸ் தான் இருக்குது, ஒரு 5 டைப்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸாக வந்து பார்த்தோன்னா பிரித்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்கனாவே நம்ம வந்து ஈஸியாக பார்த்தோன்னா வந்துட்டு அடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக பிரித்து கொடுத்துட்டாங்க. சிலபஸில் ஒரு 10 டாபிக் தான் பார்த்தோன்னா குரூப் 4க்குன்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 10 டாப்பிக்கை நீங்கள் நல்லா தரவாக பார்த்தோன்னா வந்துட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லோரும் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு சிலர் மேக்ஸ் வந்துட்டு நல்லா போடுவாங்க, அவங்க வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடுவாங்க. கம்மியான அவங்களுக்கு டைம் இருந்தாவே போதும். அதுவே ஒரு சிலர் பார்த்தோன்னா ஸ்லோ லேர்னராக பார்த்தோன்னா இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்துட்டு அதிகமாக எடுக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. டைம் அதிகமாக எடுத்தாலும் நீங்கள் வந்துட்டு அதுக்கான நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் வந்துட்டு என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? தமிழும் மேக்ஸும் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு தமிழும் சரி மேக்ஸும் சரி, தமிழில் ஒரு 95+ ஆர் 90+, மேக்ஸில் அதே மாதிரி 22+ போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக பார்த்தோன்னா ஜிகே பாட்டை வந்து பார்த்தோன்னா வந்துட்டு கவர் பண்ணி நம்ம வந்துட்டு போஸ்டிங் பார்த்தோன்னா வந்துட்டு வாங்கிடலாம். சரி, ஓகே. சரி, ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, மேக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு பிகினர், எனக்கு வந்துட்டு சிலபஸ் டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. 1 வீக்குள்ளே தான் முடிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 10 days டைம் எடுத்துக்கோங்க ஒரு டாப்பிக்கு. அதுவே பார்த்தோன்னா போதுமான அளவு உங்களுக்கு வந்து போதும். ஒரு டாப்பிக்கு முடிக்க உங்களுக்கு 1 வீக் அப்படி இல்லைன்னா 10 days அதிகமான நாட்கள் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த 1 வீக்கில் நீங்கள் வந்துட்டு எப்படி வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா 4-3 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4 days என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு அது செம்ம அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தோன்னா வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுங்க. ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு 4 days எடுக்கிற நோட்ஸை நீங்கள் அடுத்த 3 days வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தினமும் ஒர்க் அவுட் பண்ண வேணாமான்னா அப்படி கிடையாது. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 4 days எடுக்கிறத நெக்ஸ்ட்டு 3 days வந்து பார்த்தோன்னா வந்துட்டு டெஸ்ட்டு மாதிரி பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேக்ஸுக்குன்னு தனியாக வந்து செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோட் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கடைசி டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழுக்கு சொன்ன மாதிரி கிடையாது, மேக்ஸுக்கு கண்டிப்பாக நோட் நீங்கள் போட்டு தான் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலான்னு சொல்லி மேக்ஸை விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன தான் மேக்ஸ் தமிழையும் ஜிகே பாட்டையும் விழுந்து படித்தாலும் உங்களுக்கு ஸ்கோர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம சிலபஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு
இங்கே பாருங்கள், நான் சிலபஸ் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா வேல்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான். ஆனால் வந்துட்டு அந்த கொஷின் மட்டும்தான் மாறுமே தவிர, அந்த கொஷின் அந்த வேர்டிங்ஸ் மட்டும்தான் மாறுமே தவிர, மற்றபடி சம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். டயஸ், பசில்ஸு, லாஜிக்கல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், அதுக்கப்புறம் பேசிக் கான்செப்ட், நம்பரோட பேசிக் கான்செப்ட்ஸு, நம்பர் சீரிஸ், ஏபிஜிபி. இந்த ஏபிஜிபி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் இதுக்குள்ளே நம்பர் சீரிஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஏபியும் வரும், ஜிபியும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் தான். ஸோ இந்த டாபிக்ஸில் நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஹெச்சிஎஃப், எல்சிஎம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன். சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்ல பெரிய டாபிக், அதனால் வந்துட்டு அதை நீங்கள் ஒரு லாஸ்ட்டாக கூட பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்பர் சீரிஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பர் சீரிஸ், ஏபிஜிபி அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் ஒன் ஒர்க் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கோங்க. அதே தான் சேம், தமிழுக்கும் அதே சிலபஸ் தான். சுருக்குதல், விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு 10-11 டாபிக்ஸ் தான் பார்த்தோன்னா இருக்கும். உங்களுக்கு மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வாஸ்டான சிலபஸ் இருக்காது, ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். ஈஸியாக முடிச்சிடலாம், பயப்படாமல் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் நல்லா போடுவேன், மேக்ஸ் நல்லா சூப்பராக போடுவேன், சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1 hour டைம் ஒதுக்கி அலோகேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள். அப்படி இல்லை, நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடுவேன், கொஞ்சம் வந்துட்டு நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்துட்டு ஒரு 2 hours கூட எடுத்துக்கோங்க. பர் டேக்கு கண்டிப்பாக 2 hours ஒதுக்கி அலோகேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு மேக்ஸ் போட்டு பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஹெச்சிஎஃப், எல்சிஎம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 1 வீக்கோ இல்லை 10 days எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே போகாதீங்க, ஏன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நாள். ஸோ அந்த டைம் பீரியட்குள்ளே அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதே மாதிரி எப்படி அதை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது அப்படின்ற மாதிரி இந்த 4-3 days இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு 2-3 டைப் பார்க்குறது, அடுத்த நாள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரியும் பார்த்தோன்னா செஞ்சு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வேறு ஏதாவது நான் எந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும், மேக்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னா, நான் வந்துட்டு துரோணா சொல்லுவேன், கிருஷோபா சொல்லுவேன். அதே மாதிரி ஈஆர் தங்கமுத்து, இந்த மேக்ஸ் சேனல்ஸ் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு பேசிக்காக வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள், எனக்கு அப்போனா தான் புரியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், மேக்ஸுக்கு டைம் ஒதுக்கி பாருங்கள், லாஸ்ட்டில் பார்க்கலான்னு சொல்லி விட்டுறாதீங்க. தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மேக்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மனதை தளர விடாமல் படிங்க, ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றி கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.